தேவையில்லாண்ட மாட்டிக்கணும் பிள்ளை இல்லாத போனா அவ ஒதுக்கா போல. ஐயோ கரண்ட்ல வேற வீட்டுக்கு அரை மரம் பிடிக்க முடியாம எவ்வளோ நாளத்தான் நம்ம வேலைக்குள்ளேயே படிக்க 10 மீடு மூஞ்சி பார்த்தாவே எனக்கு என்ன பிடிக்கல. பணம் வாங்க சொல்ல நல்லா இருந்ததா? பணம் வாங்க வச்சு நல்லா இருந்ததா? மூஞ்சி எப்படிமா பிடிக்கும்? மூஞ்சி எப்படி பிடிக்கும்? மூஞ்சி பார்த்து நல்லா போட்டாலாமா ஆட்டுமா? 5 லட்சம் கட்டு எடுத்து கொடுத்தோன்னே என் மூஞ்சி பிடிக்காது. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாங்க இருக்குல்ல, அவனுக்கு மூஞ்சினா நல்லா இருக்கும். இதே பத்தி எடுத்தா இருக்கிற பால் காரு பால் கறப்பாங்க போய் அடியா. நான் இறந்தேன்னா நான் பண்றது தேவையால பார்த்து தேவையான கேட்டா நம்மள தேவையான நான் இறந்தோம். பணத்தை கொடுத்து 10 வரையிறனே மேடம் இல்லாத எங்க பில்லு கேட்டுனா எவனா அப்படி பில்லு வராது உங்களுக்கு ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா 1050 ரூபாய் காலி போய் பில்லு கட்டிட்டு வர படுக்குது. எம்மா உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. 1050 ரூபாய் பணம் எங்க போய் தெரியல. பேண்ட் ஏதா? ஐயோ அம்மா என் சொக்க ஏதா? 1050 ரூபாய் பணம் எடுத்த அந்த பையன் காணுமே. மேடம் 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 என்ன 12 மணிக்கு காட்சி மாதிரி அடிச்சுக்கிறேன். இதுவே நல்லா இருக்குது. கம்பெனி போ. பேண்ட் சட்டெல்லாம் போட்டா தானே கம்போட பேசி ஏறி மேல காய வச்சிருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா தூக்கிறாங்க. மேடம் கடைசி தேதி 1050 ரூபாய். போ நீ வருவா மேடம் சொல்லி நான் ஆன்லைன்ல கட்டி பண்ணல. இந்த மாதிரி நான் பணத்தை வாங்கி மாட்டக்கூடாது. என்ன பாடு கரண்ட் ஆபீஸ்ல பாடு ரூபாய் எங்க விட்டு விட்டாத இந்த 1000 வயசு நீங்க வந்து அறியாதே. அவன் 2000 3000 கால் எடுத்து கூப்பிட்டுக்கிறான். அவனே போல 2000 3000 தமிழ் நின்று நடக்கிறானுங்களா? அவங்க வீட்டுல எம்மா கரண்ட் போட்டோம், வாஷிங் மிஷின் ஓடும். அதனால அவங்க வீட்டுக்கு வராங்க. நம்ம வீட்டுல 2 குண்டு பல்பு ஒட்டி பேசி அதுக்கு 1000 இன்னும் நம்ம ஆபீஸ்ல கொடுவாங்க கேட்பாங்க. நம்ம நாய் 1050 ரூபாய் எடுத்தாங்க. கவுண்டர் உள்ள போச்சு பில்லு கூட. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆஃப். கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா? அப்ப கரண்ட் எப்ப வரும்? நினைச்சா தான் வரும். மனமண்ணு நினை ஓடியா மாமா அவளை நிக்க முடியாது. பொண்டாட்டி தேடுவா. பொண்டாட்டி பேருனா கடா பாக்கா பில்லு கொடு மேடம். ஏய் அம்மால பில்லு கொடு. என்ன அம்மால என்ன பாக்குற? டேய் யார் அடிக்கிறா? நீ சோதனை அடிச்சு அப்படியோ இது கரண்ட் ஆபீஸ் தானே? சரிண்ணே. எங்க வந்து என்ன கேட்டுக்கிறீங்க? சரிண்ணா சரியா மச்சி கட்டிட்டு உங்க தாத்தக்காரன் வந்தான். அவன் ஏன்
சும்மா ஜீரோ வாங்கிட்டேன். இப்ப ஆரம்பி கையை ஆட்டினா நீனா ஆட்டலான்னு வந்துக்கிற. மேடம் பணத்தை கட்டுனா பில்லு அப்படி கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு இடத்துக்கு வரனா நீ பார்த்து வரணும்டா. ஓடு பாடுற பாடு ஓட பார்க்கவா பாடா இந்த வாசி நுழைஞ்சி நாடகம் பண்றோம். கேட பாத்தியா? மிஸ் கிஸ் கட்சில இல்ல அது நான் மிஸ் கிஸ் எல்லாம் இன்சிலுங்க. என்னடா கிஸ் கூப்பம் யா மேடம் என்ன கரண்ட் ஆபீஸ் தானே? கிடையாது. கரண்ட் ஆபீஸ் கிடையாது. அப்ப எந்த இடம்? டேய் லோக்கல் பாத்துக்கிறியா? இப்போ ஒண்ணா பாத்துக்கறேன். ஏய் ஐட்டம் பாத்துக்கிறியா? இதுக்கு அப்புறம் ஐட் ஆக மாட்டேன். கேஸ் ஏற பாத்துக்கிறியா? அது கேஸ் இல்ல. அங்கல கம்மி தான். ஏஜிங்கறாங்க போய் கேஸ் போட்டா. ஏய் போய் பாரு மோங்க செய்து வச்சிருக்கு. அது நம்பர் கேஸ் இல்ல. ஆமா. சரி இது என்ன வீடு தெரியுமா? இதுதான் தேவடியா விடுறா. தேவடியா விடு. என்ன பண்ணமா? ஐயோ தேவடியா விட்டா 1080 ரூபாய் கட்டிட்டேன். அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ ஓ சொல்லி என் முன்னாடி போவாரு. மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் பணம் கொடு மேடம். இல்ல பில்லாவது கொடு மேடம். இதெல்லாம் கேட்க கூடாது. நீ தான ஓடியாண்டே ஓடி போடு மேடம். இன்னைக்கு தான் காலேஜ் தேவடியா மேடம். ஐயா ஐயா போனே. ஏன் ஏன் சிரிக்கிற? மத்தியா ஓடியா துட்டு குஞ்சே ஓடி போடு. ஐயோ ரூம்ல இருந்து போடுங்க. நான் இதுக்கு போய் நல்லா தண்ணி நடப்பேன். நீ எதுனா பண்ணு. தேவடியா மேடம் தேவடியா. ஐயோ தலை முட்டி 50 ரூபாய் மேடம் மேடம் பணத்தையாவது கொடுங்க மேடம். ஆமா ஐயோ கோயிதா கோயிதா எவ்வளவு சிரிக்கிறாங்க போறாங்க. நம்ம பில்லுனா வாங்கி கொடு ஆயா. மேடம் மேடம் நானும் எலும்பு தோல் மகன் மேடம். அந்த சுடுகாடு போன ஒண்ணுதான். தாசி கிட்ட வந்த பணமும் சுடுகாடு போன பணமும் ஒண்ணுதான். வீட்டுல சர்த்துங்குதா? அப்ப 1080 ரூபாய். போய்தா ஓ ஸ்ரீனிவாசா தெய்வமே போய் அடியோ போ போடா போய் அடியோ. சொல்ல மாட்டிக்கல பில்லு இல்லாத போனா அவ ஒதுக்கா போல. ஐயோ கரண்ட்ல வேற வீட்டுக்கு அரை மரம் போட்டு போடுவாங்க. எவ்வளோ நாளத்தான் நம்ம வேலைக்குள்ளேயே படிக்க மூஞ்சி பார்த்தாவே எனக்கு என்ன பிடிக்கல. பணம் வாங்க சொல்ல நல்லா இருந்ததா? பணம் வாங்குற வச்சு வச்சு அப்ப நல்லா இருந்ததா? மூஞ்சி எப்படிமா பிடிக்கும்? மூஞ்சி எப்படி பிடிக்கும்? மூஞ்சி பார்த்து நல்லா போட்டாலாமா வாட்டுமா? 5 லட்சம் கட்டு கட்ட எடுத்து கொடுத்தன என் மூஞ்சி பிடிக்காது. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு. இருக்குல்ல அவனுக்கு மூஞ்சினா நல்லா இருக்கு. இதே பத்தி எடுத்தா இருக்கிறான் பாரு. ஆமா போயிட்டு போய் பாருக்காரு பால் கறப்பாங்க. நாய போய் அடியோ. நான் இறந்தனா நான் பண்றது தேவடியால பார்த்து தேவடியான்னு கேட்டா நம்மள தேவடியான்னு கேட்கலாம். நான் இறந்தோம் மக்கள் பணத்தை கொடுத்து பதம் ஓடிறேனே மேடம். இல்லாத எங்க பில்லு கேட்கலாம் எவனா அப்படி செஞ்சு பில்லு வராது. உங்களுக்கு
வந்து மாய்க்கு முடிச்சுட்டு எடுத்து அடிக்கிறா ஏய், என்ன உனக்கு எடை பண்ணில போ நல்ல வேலையா கூட பால் வடி போட்டு நீ சாப்பிடுறா ஏமா போடா போடா பிள்ளை வந்துருமா ஏய் கை தூக்கு ஒரு கை தான் தூக்கு திவி திவின்னு ஓடு பார்க்கலாம் கஸ்டமர் ஆட்டன் பண்ணோம்னா முகமா போனா தான் எவன போயிடுவான் ஏ சாவு நல்லா இருப்ப சாமி அந்த ஆண்டவன் அந்த கூட்ட ஆண்டவன் அங்கால நம்ம புளிக்கிற நல்லா இருப்ப எதனா போடுறா பாடி நல்லா மாமா நல்லா இருக்க போடுறேன்
நீ சொல்ல வேண்டியதானே எவனோ வந்தானா இல்லையா? என்ன வேலை கொடுக்குங்க 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்ல கட்டும். சட்டி சுட்டதாடா, கை விட்டதாடா. நெஞ்சி சுட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு சுட்டதடா. சரி என்ன விடு, எனக்கு ஜாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறாங்க. கொடுக்குறா இங்க வேலை. எனக்கு தினந்தோறும் இதே இடத்துல வேலை இருக்கிறது. செருப்பு வேலை. யாரை பார்க்க வருவேன்? எனது காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதிலியா? ஆமாடா. யார் அவள்? சேலை, காட்சேலை. பையன் நமக்கு முன்னாடி கரண்ட் நம்பர் பார்க்கணும். மேடம், மேடம். திரும்ப திரும்ப பார்க்கிறேன், பார்க்கிறேன். அந்தரங்க காதல என்னாச்சு அமைச்சர் வந்துக்கிறான். அம்மா பெரிய வந்துக்கிறான். என்ன பண்ணுவியோ? ஒரு வாரம் காரணம் இருக்கிறது. அதை கூறத்தான் உன்னிடம் ஓடி கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்திற்கு மாபெரும் சபையில்
என்னை அவமானப்படுத்தி விட்டாள். ஐயோ! அவள் யார் தெரியுமா? அவள் தான் இந்நாட்டு இளவரசி முத்தழகி. சொன்னா விட்டு வந்தியா? அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்கப் போகிறது. அது நடக்கக்கூடாது. அது முன்னிடம் தான் இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? நான் கூறுகிறேன். அவள் பெண்ணாள், அடுத்த பெண்ணாள், அவள் பெண்ணாள், சகலம் பெண்ணாள். ஒரு பெண் தன்மையை நிற்க முடியும். அதே விரல வச்சுட்டு கலக்கு, கலக்கு, கலக்கு. அது மட்டுமல்ல, அது மட்டும் கிடையாது. பாம்புக்கு பண்ணி விஷம், தேனிக்கு கொடுத்து விஷம். ஆனா அந்த கட்சிக்கு உடம்பெல்லாம் விஷம், விஷம், விஷம். அதை பார்க்கிறீங்க. திறந்து வளர்த்துக்கு அவளை தப்பிக்கலாம். ஆனா அந்த கட்சியில் தப்பிக்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் இருவர் யார் தெரியுமா? யாரு? அந்த காதலர்கள். காதலர். மன்னன் அரசம் இல்லாமல் இருவரும் அண்ணன் தந்தை போட்டு அடிக்க வேண்டும். முடியவே முடியாது. மட்டும்தான். எதற்காக?